அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ரொம்ப நேரமாக நம்மளுடைய செகண்ட் லெவலான 25,911 அப்படிங்கிற நம்பர்ஸில் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஒன்ஸ் இந்த லோ கட் ஆனதும் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அகைன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் 11 to 11:05 இதனுடைய ஹையன்லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது 25,842.95 அப்படிங்கிற நம்மளுடைய லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் ரொம்ப ஆக்குரேட்டாக மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ண இடம் 25,770 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்ல இருந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ இன்னையுடைய கேண்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கேண்டில் 17th டிசம்பர் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கேண்டில் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறதே சொல்லலாம். மொமெண்டம் அப்படிங்கிறது டவுன் சைடில் கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு எக்ஸாக்டாக ஒரு நம்பரும் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்காங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 day பிஃபோராகவே நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் ஒரு ஃபால் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு ஒரு சின்னதான ஒரு அப்டன் கொடுத்துட்டு மறுபடியும் நம்மளுடைய எஸ்எல் ஹிட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அகெயின் எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் 58,975.90 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சென்செக்ஸ் நம்ம நேற்று போஸ்ட் பண்ண லெவல்ஸ் இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு அப்சை லெவல்ஸான 84,876.60 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுலேருந்தே நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் இதில் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டவுன் சை நம்பர்ஸ்லேயே ஒரு சப்போர்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்டாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதை நம்ம பிஃபோராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 day பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்பால் இந்த 17th டேட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஹெச்பிடி டேட் ஹை ப்ராபபிலிட்டி டேட் நம்ம இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மெம்பர் குரூப்பில் கொடுத்த ஸ்டாக்ஸ் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி. ஈவன் மோர் தென் 3.36% நமக்கு 38% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் இன்ட்ராடேல கொடுத்துருக்காங்க. ஈவன் இது ஒரு பெரிய கேண்டில். எவ்ரி வீடியோலையும் சரி ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நாம முக்கியமான சொல்கிற விஷயம் இது மாதிரி இம்பார்ட்டண்டான டேட்டில் நமக்கு ஒரு பெரிய கேண்டிலாகவோ இல்லை சின்ன கேண்டிலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்போ அந்த ஹை அண்ட் லோ பிரேக் ஆகும் பொழுது நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த 17th டேட் கோல்பால் நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ இந்தந்த ஸ்டாக்ஸ் இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கே நமக்கு கோல்பால் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த மொமெண்டம் கேண்டில் 5 மினிட்ஸ் படி நிஃப்டிக்கு 935 to 940 கேண்டில் வந்திருந்தாங்க. ஈவன் எக்ஸாக்டான ஹை 935 to 940 கேண்டில் தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே சொல்கிற மாதிரி இந்த மொமெண்டம் கேண்டில் வரும்பொழுது மட்டுமே நாம் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். இது ஒரு ஹையாகவோ இது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்தே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க.
அண்ட் எவ்ரி அப்டேட் இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுறாங்க, இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து போஸ்ட் பண்ணோம். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பேங்க் நிஃப்டியினுடைய 1 hour மொமெண்டம் கேண்டில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். டைம் ஃப்ரேம் வந்து 9 to 10 ஃபர்ஸ்ட் கேண்டில், லாஸ்ட் ஃப்ரைடேயுடைய ஃபர்ஸ்ட் கேண்டில் as of now அதான் ஹை. இதுக்கு மேலே ஈவன் ஒரு 1 hour கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுலேருந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. எவ்ரி அப்டேட் வந்து நம்ம பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படினாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 17th கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஒரு சின்னதான கேண்டிலாக இருந்தாலும் ஒன்ஸ் வந்து இந்த ஹை அண்ட் லோ பிரேக் ஆகும் பொழுது மட்டுமே நமக்கு ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஈவன் தோ இந்த 1st December வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, இந்த 1st December டேட்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா பொசிஷனலாக லாங் அப்படிங்கிறது மார்க்கெட் இதுக்கு மேலே போகும் பொழுது மட்டுமே அப்படின்னும். இந்த 5th December ஒரு இம்பார்ட்டண்டான கேண்டில் அண்ட் 26th November ஒரு இம்பார்ட்டண்டான கேண்டில். ஸ்டில் வந்து இதுக்கு எல்லாமே கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. ஃபர்தராக வந்து நமக்கு இந்த லோல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்ற மாதிரி இந்த 17th கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸ்ல வந்து இதுக்கு அபவ் க்ளோஸ் ஆகும் பொழுது லாங் போகும், இதுக்கு பிலோ க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக ஷார்ட் போறதுக்குமான வாய்ப்புகள் அதிகம். அதையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்பர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இன்னையுடைய ஹை அண்ட் லோ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமாக இந்த 25,929.15 அண்ட் 25,770.35 அப்படிங்கிற இந்த லெவல்ஸ் வந்து இதுக்கப்புறமாக நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அகெயின் வந்து நமக்கு SGX சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஒரு ஒன் செட் அள்ளி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்திருக்காங்க. SGX நிஃப்டி, கிஃப்ட் நிஃப்டி. ஸோ ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ SGX நிஃப்டி வந்து ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். கம்மிங் 2 days Thursday ஆர் ஃப்ரைடேல பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு பெரிய கேப் அப் ஆகவோ இல்லை கேப் டவுன் ஆகவோ இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் இந்த 17th December வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். இந்த கேண்டிலுக்கு அபோவ் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம லாங் போகிறதுக்கும் பிலோ க்ளோஸ் ஆகும் பொழுது பொசிஷனலாக ஷார்ட் போகிறதுக்குமான ஒரு டேட். அண்ட் இது வரைக்குமே மார்க்கெட் வந்து as of now டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. என்னதான் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் அண்ட் அப் ஆக இருந்தாலும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல அகைன் ஒரு அப் ட்ரெண்ட், அகைன் ஒரு ஃபால் அண்ட் அகைன் ஒரு அப் ட்ரெண்டாகவே கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர்த்து எந்த ஒரு ஹையர் ஹையுமே பிரேக் ஆகவே இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் இந்த 26th நவம்பருக்கு பிலோ க்ளோஸ் ஆயிருப்பது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சைன். இன்னையுடைய டே கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நாம ரியாக்ட் பண்ணால இன்ட்ராடேல நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்மளால கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டி நாளையுடைய மொமெண்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னையுடைய கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹைலே வந்து க்ளோஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 25th வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேத்தியுடைய கேண்டிலே வந்து இதுக்குள்ளாக மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருப்பது, அதாவது 25th கேண்டிலுக்கு பிலோ க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சைன் கிடையாது. இந்த 58,746 அப்படி எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டும் அதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு அந்த லைன்ஸ் வரைக்குமே வந்துட்டு நமக்கு ஒரு பேரிஸ் கேண்டில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்னையுடைய கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நிஃப்டியில் சொன்னபடியே இன்னையுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அபவ் க்ளோஸ் ஆகும் பொழுது லாங்கும், பிலோ க்ளோஸ் ஆகும் பொழுதும் ஷார்ட் போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. Still in the numbers and in the numbers 58,801 58,746 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூர் இண்டெக்ஸ் கமிங் 2 daysல நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய இண்டெக்ஸ்லையும் நடக்கலாம். அண்ட் அகெயின் வந்து ஐடி செக்டார் வந்து நாளைக்கு நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஐடி செக்டார் எப்போல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். கம்மிங் 2 days மார்க்கெட்டில் ரொம்பவே இந்த வீக் முழுவதுமே நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு வீக். ஸ்டில் ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த வீக் முழுவதுமே மண்டே டியூஸ்டே வெனஸ்டேல நமக்கு கொடுக்கல. பட்
வி எக்ஸ்பெக்ட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுப்பது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் ஐடி செக்டாருமே நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. சிங்கப்பூர் இண்டெக்ஸுமே வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வித்தின் 2 days ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன் சைடு அழியாக கூட இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 18th December அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 18th December அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 18th December அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 18th December. இத்தனை ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 minutes ஆங்கிளில் மார்க் பண்ணி நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்லை 5 minutes வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி வித் மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 18th December கமாடிட்டிஸ், ஐடி, மெட்டல். இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஐடி செக்டார் எப்போல்லாம் வாட்சஸில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் நம்ம ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமாக எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 5 minutes படி 18th December நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டலில் எப்படி டேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பிஃபோராகவே எவ்ரி ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டாக இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.